துனியா ஆட்ஸ் duniaads.com டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இ-காமர்ஸ், எஸ்சிஓ உள்ளிட்ட அனைத்து A to Z டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மற்றும் அது சார்ந்த ஆன்லைன் ப்ரமோஷன்களுக்கான சிறந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. ரியல் எஸ்டேட், இன்டீரியர் உள்ளிட்டவைகளுக்கு இவங்க சிறந்த முறையில் குறைந்த செலவில் ஆன்லைன் ப்ரமோஷன் செஞ்சு தராங்க. ரிசல்ட் 100% உத்திரவாதம். கான்டாக்ட் பண்ண கீழே இருக்கிற நம்பரை பிங் பண்ணுங்க. ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. இந்த ஜூன் 30 அன்று சனி பகவான் வக்ரம் அடைய இருக்காருங்க. இப்போ கும்பராசியில பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிற அவரு வக்ரகதியின் காரணமா சதய நட்சத்திரத்தை நோக்கி பெயர்ச்சி அடைவாரு. அக்டோபர் 4 வரையிலும் சதய நட்சத்திரத்தில் இருக்கிற அவரு 5 அவிட்டம் நட்சத்திரத்தை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிப்பாரு. இந்த பயணமானது நவம்பர் 15 வரையிலும் நடைபெறும். பின்னர் அவர் வக்ர நிவர்த்தியும் அடைவாரு. இதனால உங்க ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு பார்ப்போம். குரு பகவான அதிபதியா கொண்ட மீன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்க ராசிக்கு 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல ரிஷபத்துல இருக்காரு. அவரோட பார்வை உங்க ராசிக்கு 7ஆம் இடம், 9ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்தின் மீது விழுகுதுங்க. உங்க ராசியிலேயே ராகு பகவான் இருக்காரு. ராசிக்கு 7ஆம் இடமான கன்னியில கேது பகவான் இருக்காரு. சனி பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல ஆட்சியில வக்ர கதியில இருக்காரு. உங்க ராசிக்கு 11ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதியான சனி பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல வக்ர கதியில இருந்து உங்க ராசிக்கு 2ஆம் இடம், 6ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடங்கள் மீது தன்னோட பார்வையை பதிக்கிறாரு. இதனால உங்க ராசிக்கு சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா 100க்கு 85% நன்மைகள் தாங்க நடக்க போகுது. மேலும் பல நன்மைகள் நடக்கணுமா? குலதெய்வ வழிபாட்டோட மகாலட்சுமி வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. இப்போ இந்த வீடியோல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் ஏற்பட போகுதுன்னு பார்ப்போம். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர போறீங்க. ஆமாங்க, கணவன் மனைவி இடையே ரொம்ப நாள பிரச்சனை, அந்யோன்யமா இல்லாம நெருக்கமா இல்லாம விலகி இருக்கிறது, டைவர்ஸ் லெவலுக்கு பிரச்சனை போயிருக்கிறது உள்ளிட்டவைகள் தொடர்ந்து மீனராசிக்கார உங்களுக்கு வாழ்க்கையில இருந்துகிட்டு இருக்குங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ நீங்க ஆரம்பிக்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர முயற்சி செய்வீங்க. முயற்சியும் கைகூடும். தந்தையோட பேசாம இருந்தீங்க, தந்தை வழி உறவினர்களோடையும் பேசாம இருந்து வந்தீங்க. அந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். புதிய சொத்துக்கள், அதாவது செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள், ஏற்கனவே கட்டிய வீடுகள், ஏற்கனவே வியாபாரத்துல இருந்துகிட்டு இருக்கிற பொருட்களை நீங்க வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஏகபோகமா இருக்குங்க. குடும்ப விவகாரங்கள் மகிழ்ச்சி அளிக்கும். குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்களும் சண்டைகளும் நீங்க ஆரம்பிக்குங்க. இதனால் வரையிலும் நீங்க பேசி பிரச்சனைகளை பார்த்து வளர்த்து அதன் மூலமாகவே நீங்க சங்கடங்களுக்கும் ஆளானீங்க. இனி அது மாதிரியான விஷயங்கள் இருக்காதுங்க. எல்லா விதமான பிரச்சனைகளும் இப்போ தீர ஆரம்பிக்கும். இப்போ காரியம் சாதிக்கிறதுக்காக பேசி காரியமும் சாதிப்பீங்க. செலவுகள் கட்டுப்பாடா இருக்கும். வீண் செலவுகள் இல்லாம விரயமும் குறைய ஆரம்பிக்கும். வம்பு வழக்குகள் கட்டுப்படுத்தப்பட்டு இருக்குங்க. தேவையற்ற வம்பு வழக்குகளும் இனி உங்களுக்கு வராது. வெளிநாடு போக ஆசைப்படுறவங்க, அதாவது கல்ஃப் கண்ட்ரீஸ், அரபு நாடுகளுக்கு செல்ல ஆசைப்படுறவங்க அதற்கான முயற்சிகளை செஞ்சீங்கன்னா அதற்கான வாய்ப்புகளும் அமையுங்க. நல்ல வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். வேலை தேடி அலையிறவங்களுக்கு இந்த காலகட்டம் பொன்னான காலகட்டம்னே சொல்லலாம். ஏன்னா வேலை வாய்ப்பு நல்ல விதத்துல அமையுங்க. தாய்மாமன் வழி உறவினர்களோடு இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். அவரும் உங்களுக்கு பக்கபலமா உற்ற துணையா இருப்பாரு. உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல மிகப்பெரிய அளவுல கடுமையான சோதனைகளும் கஷ்டங்களும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு இல்லையா? இனி அந்த மாதிரியான சூழ்நிலை இல்லாம சுமூகமா வேலையானது போகும். நல்ல விதத்துல வேலை நடக்கிறதால உங்களுக்கு மன நிம்மதியும் உண்டாகும். வேலையில நீங்க ஃபுல் ஃபோக்கஸ்டா இருந்து நல்லதொரு பெயரை பெறுவீங்க. உங்களோட உயர் அதிகாரிகள், உங்களோட சக பணியாளர்கள் எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க. விரும்பிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, வியாபார விருத்தி, தொழில மேன்மை,
ரூபா முதல் போட்டா 10 ரூபாய் லாபம் கிடைக்கிறது எல்லாம் இந்த காலகட்டத்துல எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம சிறப்பா நடக்கும். ராகு கேது தோஷம் இருக்கு, திருமண வரன் அமையுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கட்டாயம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திருமண வரன்கள் அமையும். திருமண பாக்கியம் விரும்பிய வரனா அமைஞ்சு நல்லதொரு மகிழ்ச்சியான வாழ்க்கைய நீங்க ஆரம்பிப்பீங்க. உங்க மனைவி வழி உறவினர்களால இருந்து வந்த சிக்கல்கள் நீங்குது. மனைவியின் உடல்நிலை சீராகும். உங்க நண்பர்கள் இனி உங்களுக்கு ஆதரவாகவும் ஆதாயம் ஏற்படுத்தும் விதமாகவும் நடந்துக்குவாங்க. எல்லாமே இனி கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கும். இருப்பினும் அகலக்கால் வைக்க வேண்டாம். எதிரிகளை உண்டு இல்லைன்னு ஆக்கிருவீங்க. எதிரிகளின் தொல்லை இந்த சனி வக்ர காலத்துல இருக்காது. கேட்ட இடத்துல பண உதவி கிடைச்சாலும் நீங்க பெரிய அளவுல கடன் வாங்கி சனி வக்ர நிவர்த்திக்கு அப்புறமா சிக்கல்ல மாட்டிக்க வேண்டாம். அதனால தான் நாங்க இப்பயே சொல்லிட்டோம், சனி வக்ர நிலையில இருக்கிறப்ப பண உதவி கிடைக்கும். அதை உங்க சக்திக்கு மீறாம பாத்துக்கோங்க. தந்தையின் மூலமா சொத்து உங்க கைக்கு வந்து சேரணும். தந்தையோட சொத்துல பாக பிரிவினை நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு இது கிடைக்குமா, எனக்கு பிரச்சனைகள் எதுவும் வருமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? பிரச்சனைகள்லாம் வராதுங்க. கட்டாயம் உங்களுக்கு பாக பிரிவினையில சொத்துக்கள் வந்து சேரும். நல்ல விதத்திலேயே சொத்துக்கள் வந்து சேர்ந்து வாழ்க்கையும் நல்ல விதமா மாறும். கவலையே வேண்டாம். வெளிநாடு டூர் போக ஆசைப்படுறீங்களா? உல்லாச சுற்றுலா இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகள் அமையும். ஆசைகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேற ஆரம்பிக்கும். ஆனா உங்க வாழ்க்கை ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனா கவலைப்பட வேண்டாம், நீங்க நினைச்ச மாதிரியே உங்க வாழ்க்கை நிம்மதியா தாங்க போகும். அடுத்ததா சார பெயர்ச்சிகள் நடக்க போகுதுங்க. கிரகங்கள் தொடர்ந்து பெயர்ச்சி அடைகிறதால சாரங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால சொல்ற பலன்டையும் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படும். மேலும் உங்க ஜாதகத்திலேயே சனி பகவான் வக்ர நிலையில இருக்காரா, இப்ப சொன்னதை விடவும் நன்மைகள் அதிக அளவுல நடக்கும். தசாபுத்தி நல்ல நிலைமையில இருக்கிறப்ப உங்க வாழ்க்கையில ஏகப்பட்ட அதிரடி வளர்ச்சிகளையும் திடீர் திருப்பங்களும், அதாவது உங்க வாழ்க்கையில ஏற்றம் ஏற்படும்படியான திருப்பங்களும் ஏற்படுங்க. அண்டை அயலாரோட இருந்து வந்த சிக்கல்கள் நீங்குங்க. உங்க தந்தையோட கூட பிறந்த சகோதர சகோதரிகள், அதாவது அத்தைகள் உங்களுக்கு பக்கபலமா இருக்க போறாங்க. எனவே அத்தை வழி உறவுகள் மூலமா உங்களுக்கு ஆதாயம் ஏற்பட போகுதுங்க. தொழில தேடிக்கிட்டு இருக்கேன், இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்களா? கூட்டாளிகள் நம்மளை ஏமாத்தாம தொடர்ந்து வளர்ச்சியை நோக்கி நம்மளை கூட்டிட்டு போவாங்களா அப்படின்னு ஏக்கத்தோட இருக்க வேண்டாம். ஏன்னா இந்த காலகட்டத்துல நீங்க கொஞ்சம் முதல் போட்டாலும் முயற்சி செஞ்சாலும் அது பல விதத்துல நல்லதொரு வளர்ச்சியை உங்களுக்கு தருங்க. மறுமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், மறுமணம் நடக்குமா, எப்போ என்னோட டிவோர்ஸ் முடியும் அப்படின்னு ஒரு சிலர் இருக்காங்க. அவங்களோட பிரச்சனைகளும் முடியும். மறுமணத்திற்கான வரன்களும் அமைஞ்சு மறுமணமும் சிறப்பானதா நடக்கும். மொத்தத்துல இந்த சனி வக்ர பெயர்ச்சி உங்களுக்கு 100க்கு 85% நன்மைகள் தாங்க நடக்கும். நம்ம சேனல்ல விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்க கீழ்காணும் மெயில் ஐடியா தொடர்பு கொள்ளலாம். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பற்றிய தகவல்களுக்கு ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி.